சரி போய் சாப்பிடுங்க. நாளைக்கு வரும்போது மறக்காம லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். எப்பாடி எப்பயோ விட்டாங்களே, வாடா ராஜு போய் கை கழுவிட்டு வரலாம். ஏஞ்சல், தேஜா, கீர்த்தி வாங்க போய் எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஆஹா, மேம் லெசன் எடுக்கும் போது எல்லாமே என் கண்ணு இந்த லஞ்ச் பாக்ஸ் மேலேயே தான் இருந்துச்சு. எப்படா லஞ்ச் பெல் அடிப்பாங்கன்ட்டு இருந்தேன். வா பாரதி, சீக்கிரம் போலாம். அங்க வேற நிறைய கூட்டமா இருக்கும் கை கழுவுற இடத்துல. வா போய் சீக்கிரம் கை கழுவிட்டு வரலாம். நான் கூட எப்படியோ அந்த மேம் ஆன்சர் பண்ணலன்னா ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். லஞ்ச் பெல் வந்து காப்பாத்திடுச்சு. என்னடா யாரும் மிஸ் ஆகுறாங்களேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன நம்ம கண்மணி ஆளவே காணோம், எங்க போனா? ஆமாம் கீர்த்தி, லஞ்ச் டவல் மட்டும் போட்டுட்டு போயிருக்கான். எங்க போனான் அவன்? அங்க பாருங்க எப்படி மெதுவா வந்துட்டு இருக்கான்னு. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டீங்களா? வா கண்மணி, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா டோரா, என்ன நீ வழக்கமா எடுத்துட்டு வர லஞ்ச் பேக்கே எடுத்துட்டு வர காணோம். இது என்ன இது பிங்க் கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன்? எஸ் பாரதி, நான் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரல. நானே தான் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறேன். என்னப்பா சொல்ற? நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போறியா? இங்க என்ன கேஸ் இல்லாம இருக்குது நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுறதுக்கு? அச்சோ பாரதி, இங்க பாத்தியா நான் கப் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரதி. ஆமா டோரா, நீ இது எப்படி செஞ்சு சாப்பிட போற? அட பாருடா, இதுல ஸ்பூன்லாம் வேற கொடுத்திருப்பாங்களா? எஸ் பாரதி, இங்க பாத்தியா இந்த நூடுல்ஸ்ல நமக்கு ட்ரை வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாமே போட்டு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இதுல ஹாட் வாட்டர் மட்டும் ஊத்தினா போதும். 5 மினிட்ஸ்ல நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகி வந்துரும். இங்க பாரு பாரதி, நான் இப்ப இதுல ஹாட் வாட்டர் ஊத்திட்டேன்னா ஊத்திட்டு இப்ப நம்ம நல்லா இத க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும், நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகி வந்துரும் பாரதி. ஏன் ஆமா, என்ன ரோஜா தேஜா கீர்த்தி, நீங்க எப்பவுமே ஒரே ஒரு பாக்ஸ் தானே எடுத்துட்டு வருவீங்க 3 பேருக்கும் சேர்த்து. இப்போ என்ன 2 பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆமாடா ராஜு, இன்னைக்கு காலையில எங்க அம்மா 2 டிஷ் பண்ணாங்கல, அதுல கீர்த்தி பூரி தான் வேணும்னு பூரி எடுத்துட்டு வந்துட்டா. ஆமா, எனக்கு பூரினா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. அப்புறம் இவங்க 2 பேரும் இட்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா எத்தனை இட்லி இருக்குன்ட்டு? எங்க அம்மா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்க சொல்லி தான்ப்பா இத்தனை இட்லி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு கொடுத்துருக்காங்கப்பா அம்மா. இட்லி கூட தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா இந்த காம்பினேஷனு. இருங்கப்பா, இப்போ எங்க அம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்களே எனக்கு. எங்க அம்மா செய்யறது சூப்பரா இருக்கும் தெரியுமா. ஆலியா, வெஜிடபிள் பிரியாணியா? எனக்கும் வேணும். போதும் ஏஞ்சல், அவளையே பார்த்துட்டு சீக்கிரம் இப்போ லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணு. இரு நேஹா, ஓபன் பண்றேன். எங்க மம்மி என்ன கொடுத்துருக்காங்க? என்னப்பா இது, புளி சாதமா? எஸ் நேஹா, நேத்து நைட் ஃபுல்லாவே எங்க மம்மி கண்மணி மம்மி கிட்ட கால் பண்ணி கேட்டு இந்த ரெசிபி செஞ்சாங்க. இது எப்படி இருக்குன்னு வர எனக்கு தெரியல. கண்டிப்பா நல்லா தான்ப்பா இருக்கும். சரி இருங்க, இப்போ நான் எழுந்து ஓபன் பண்றேன். எங்க அம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அட தாளிச்ச தயிர் சாதமா? எங்க அம்மாக்கு தெரியும் எனக்கு தாளிச்ச தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும்ட்டு. அதான் எனக்கு அக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மா, அடுத்து நிலா, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? ராஜு, நான் மொறுன்னு தோசையும் கூட குருமாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. உனக்கும் நான் நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கேன். தாத்தா, எனக்கும் தோசைனா ரொம்பவே பிடிக்கும். ஆமா ஜெய், நீனே எடுத்துட்டு வந்திருக்க. டேய், வழக்கம் போல சாதம், கேரட் பொரியல், சாம்பார் தான்டா. டேய் சாப்பிட்றா, இதுவும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா? பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. பாருடா சிண்டு, பரோட்டாவா? என்ன வீட்லயே செஞ்சாங்களா? இல்ல கண்மணி, இது நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வரும்போது எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அதனால தான். டேய் சிண்டு, எல்லாருக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாண்டா அஜய், எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே கிரேவியும் கொடுத்துருக்காங்க. இருங்க, இப்போ எங்க வீட்ல என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சதா இருக்கணும். எங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்துருக்கோ? அடடா, என்ன இது? கேரட் பொரியல், கீரை கூட்டு, அப்புறம் சாம்பாரா? எங்க அம்மாக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் இதுவே செஞ்சு தரது. ஜாரா, நீ என்னப்பா இதெல்லாம் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கியா? பிரியாணி அந்த மாதிரி? இருங்கப்பா, எனக்கே தெரியல. நான் வரும்போது இட்லி சாப்பிட்டு வந்தேன். அடே சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கீங்களே எங்க அம்மா செஞ்ச சப்பாத்தி. ரொம்பவே சாஃப்டா இருக்கும் தெரியுமா. நிறைய சப்பாத்தி இருக்குப்பா. அதுவும் எல்லாருக்கும் சேர்த்து தான் எங்க அம்மாவை செய்ய சொன்னேனே. எல்லாரும் ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க. பாருங்க, 1 2 3. பாத்தீங்களா எத்தனை இருக்குதுன்ட்டு? அதுவும் எல்லாம் சாஃப்டா இருக்கும். எல்லாரும் ஒன்னொன்னு கண்டிப்பா எடுத்துக்கணும். டோரா, என்ன அந்த நூடுல்ஸ் ரெடியா இருக்குமா இருக்காதா? பாரதி, நான் தான் சொன்னேன்ல ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்ட்டு. சரி அஞ்சலி, நீனே எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற என்ன பாரதி எடுத்துட்டு வர
செஞ்சு தருது எனக்கு திரும்பவும் இன்னைக்கு வந்து பாத்திரம் கழுவன்ட்டு. என்ன ஸ்மெல் பாரதி, அது ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. சீக்கிரம் அந்த லஞ்ச் பாக்ஸை மூடு பாரதி, என்னால தாங்கவே முடியல. என்ன பாரதி இப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருது? பாரதி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணு பாரதி, என்னால உன் பக்கத்துலயே உட்கார முடியல. ஐயய்ய என்ன டோரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன நீ முன்ன பின்ன கருவாட்டுக்கு தொக்க சாப்பிட்டதே இல்லையா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதோட ஸ்மெல்லுக்கு நான் அடிமை தெரியுமா? என்ன ஸ்மெல்லுப்பா இது? யாருடைய லஞ்ச் இது? ஏ ராஜு, யாரோ கருவாட்டுல லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்கடா, அதோட ஸ்மெல் தான் இது. ஏ பாரதி, நீ நம்ம கிளாஸ் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுடி. ஆமா, நான் தான் கருவாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா நீங்க கேட்டெல்லாம் தர மாட்டேன். பாரதி இங்க பாரு, இப்ப நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கும். இதை நான் ஓபன் பண்றேன். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு? இதுல நம்மளுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கூட இருக்கும் தெரியுமா? நானும் உங்களுக்கு போட்டு தரேன், நீங்களும் என் நூடுல்ஸை சாப்பிட்டு பாருங்க. பாத்தீங்களா அந்த டோரா நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காப்பா. இப்ப பார்த்தாலும் எதனா ஒரு டிஷ் புதுசு புதுசா எடுத்துட்டு வரா. நேத்து கூட ஏதோ இன்டர்நேஷனல் ஃபுட்ன்ட்டு எடுத்துட்டு வந்திருந்தா. ஏ டோரா டோரா, இந்த பிளேட்ல கொஞ்சம் போடுப்பா, நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். ஓகே பாரதி, இரு நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அஞ்சலி நீயே சாப்பிட்டு எடுத்து. அப்புறம் நான் எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரலப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே வந்துட்டேன். உங்களுடைய சாப்பாடுலாம் தான் எனக்கு தர போறீங்க சரிங்களா? எனக்கு ஷேர் பண்ணிட்டு தான் நீங்களும் சாப்பிடணும். அதானே பார்த்தேன், என்னடா எல்லாருடைய லஞ்ச் பாக்ஸும் தரேன்னு சொல்லிட்டு இவன் தரக்காமே இருக்கலான்ட்டு. ராஜு இந்தாடா, நான் உங்களுக்கு 2 இட்லி வைக்கிறேன், வேணும்னா கூட கேளுன்னு. இந்த தக்காளி தொக்கு வைக்கிறேன்டா, நல்லா சாப்பிடுன்னு. ஆலியா, உன்னுடைய வெஜிடபிள் பிரியாணியும் கொஞ்சம் வைப்பா. ராஜு, உனக்கு நான் என்னுடைய ரைஸும் தரேன் ராஜு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எங்க மம்மி ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சு இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன எனக்கு கீரை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு எங்க அம்மா செஞ்சு தராங்க. சரி, இந்த கீரையை ஒத்திக்கிட்டு இந்த சாம்பார் மட்டும் ஊத்தி சாப்பிடுவோம். ஆனா இப்ப இந்த கீரையை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அம்மா நல்லா திட்டு போறாங்க. கமான் கண்மணி, பாவம் உங்க மம்மி உனக்காக தானே ஆசையா செஞ்சு தராங்க. இப்படிலாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத கண்மணி, சாப்பிடு. இந்த பூரிக்கு தக்காளி தொக்க விட சிண்டு வச்சிட்டு இருக்க கிரேவி சூப்பரா இருக்குமே, அதை ஊத்திட்டு சாப்பிடுவோம். டேய் சிண்டு, உன்னுடைய கிரேவி கொஞ்சம் இதுல போடுடா, எனக்கு அந்த கிரேவி சாப்பிடணும்னு இருக்குது. சரி கீர்த்தி, இந்தா போதுமா? வேணும்னா கூட வாங்கிக்கோ. குட்ரா. ஆஹா சூப்பரா இருக்குதே, ஹோட்டல் கிரேவினா கிரேவி தான், செம்மையா இருக்குது. டேய் ராஜு, எங்க அம்மா செஞ்ச இட்லி எப்படிடா இருக்குது, நல்லா இருக்கா? ரோதேஜா, ஆன்ட்டி கிட்ட போய் சொல்லுங்க, இட்லி சும்மா பூ மாதிரி இருக்குது. ஏஞ்சல், உனக்கு தெரியுமா எங்க அம்மா தாளிச்ச தயிர் சாதத்தை சூப்பரா செய்வாங்க தெரியுமா? எனக்கு எங்க அம்மா செய்யறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா ஏஞ்சல், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கம்மா நேஹா, நீயே சாப்பிட்டுக்கிட்டு டேஸ்டா இருக்கும்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் இந்த பிளேட்ல போடு. இருப்பா ஏஞ்சல் போடுறேன். இந்தா நல்லா சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ஏ ஆலியா, உன்னுடைய வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் பிளேட்ல வைப்பா. சரி ரோஜா. தேஜா, உனக்கும் சேர்த்து வைக்கட்டுமா? நீயும் சாப்பிடு. இந்தாங்க சாப்பிடுங்க. எல்லாருடைய சாப்பாடுமே சூப்பரா இருக்கு, ஆனா இன்னும் கூட எனக்கு பசி அடங்கலையே. நிலா, உன்னுடைய தோசை இருக்கே, தோசை ஒன்று வைப்பா எனக்கு. சரிடா ராஜு, இந்தா ஒரு தோசை போதுமா? டேய் ராஜு, உனக்கு இன்னுமா பசிக்குதாடா? சரி இருடா, நான் உனக்கு என்னுடைய பரோட்டா தரேன், சூப்பரா இருக்கும்டா, நான் வாங்குற ஹோட்டல் பரோட்டா, இதை சாப்பிட்டு பாரு. ரொம்ப யம்மியா இருக்கு நேஹா, உன்னுடைய கர்ட் ரைஸ், எங்க மம்மி செஞ்சிருக்க இந்த புளி சாதமும் ரொம்ப யம்மியா இருக்கு. ஏ ரோஜா, எனக்கு உங்களுடைய இட்லி தரீங்களாப்பா? நான் அதுக்கு பதிலா என்னுடைய 2 சப்பாத்தி தரேன்ப்பா, சூப்பரா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு பதிலா எனக்கு இட்லி தரீங்களா? கண்டிப்பா தாரா, இந்த இட்லி சாப்பிடு, கூட தக்காளி தொக்கம் வச்சிருக்கேன். இந்த சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா என்ன சும்மாவே விடாது. இப்பவே மொத்த சாப்பாடு சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன். இட்லி சாப்பிடணும்னு இருந்துச்சு, எப்படியே ரோஜா இட்லி எடுத்துட்டு வந்திருக்கா, நல்லா இருக்கு இட்லி. சாரா, எனக்கும் உன்னுடைய சப்பாத்தி தருவியா? எனக்கும் சப்பாத்தி சாப்பிடணும்னு இருக்கு சாரா, எனக்குலாம் தர மாட்டியா? என்னப்பா ஏஞ்சல் இப்படிலாம் கேட்டுட்டேன்? இந்தாப்பா, தான் சொன்ன தர போறேன். இந்தா என்னுடைய குருமா ஊத்திக்கிறியா? சாரா, உங்க மம்மி செஞ்ச சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கு தெரியுமா? ரொம்ப யம்மியாவும் இருக்கு. இப்ப பாருங்க, நான் சப்பாத்தி எப்படி சாப்பிட போறேன்ட்டு. சப்பாத்திக்கு மேல நல்லா தொக்கு வச்சிட்டு அப்படியே இப்படி ரோல் பண்ணி வாய்க்குள்ள போட்டுக்கணும். ஆஹா, டோரா எடுத்துட்டு வந்திருக்க நூடுல்ஸ்னா இவ்ளோ டேஸ்டா இருக்குது. டோரா, நீ டெய்லியுமே இப்படி தான் சாப்பிடுவியா உங்க வீட்டுல எல்லாம்? நல்லா இருக்குப்பா. டோரா, இந்தா என்னுடைய சாப்பாடு சாப்பிட்டு பாரு. ஹே பாரு
பாரதி, அதை தூரம் எடுத்துட்டு போ பாரதி. என்னால ஸ்மெல் தாங்க முடியல பாரதி. இதை வேற என்ன சாப்பிட வேற சொல்ற நீ. சாரி பாரதி, இந்த லஞ்ச் மட்டும் என்ன சாப்பிட சொல்லாத. இந்த குழம்பால என்னுடைய நூடுல்ஸ் எனக்கு கெட்டு போன மாதிரி தெரியுது. கீர்த்தி, உன்னுடைய பூரி இருந்தா தாப்பா எனக்கு. ஆமாப்பா, எனக்கும் போதும். இன்னும் இவ்ளோ பூரி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது காலி பண்ணிடுங்க என்ன. டேய் ராஜு, இந்தாடா, இது ஒன்னு சாப்பிடுறா. டேய் சிண்டு, இது ஒன்னு சாப்பிடுறா. அவ்வளவுதான், நம்ம சிண்டு எடுத்துட்டு வந்த கிரேவியும் காலி ஆயிடுச்சு ஃபுல்லா. ஆஹா, இப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நல்லா இருக்குது. லஞ்ச் பிரேக் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பீரியட் நமக்கு டெஸ்ட் இருக்கு, தெரியும் இல்ல? நேஹா, சாப்பிடும் போது அதை ஞாபகப்படுத்தாத, கொஞ்ச நேரம் அமைதியே இரு.